விட்டு போதும் நிழலாக கூட வார சொல்லாத சொல்லால உள் நெஞ்சில் ஏனோ கலவரம் புரிஞ்சு போட்ட சற்றுன்று மாறுது வானிலை பெண் ஒரு பேராவாவுடன் நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறோம். ரொம்ப என்னுடைய அன்னைய கண்டதில் ஒரு சந்தோஷம். என்னென்னா இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளங்கள் இன்றைக்கு இசை நிகழ்ச்சிக்காக இங்கே வருகை இருக்கிறோம். அது சம்பந்தமாக நீங்கள் தெரியப்படுத்த முடியும்? இன்றைக்கு வந்து தென்னிந்திய பாடகர்களும் இசைக்குழுவும் வந்து கொண்டிருக்கணும். 11ஆம் திருவிழாக்காக வந்து கொண்டிருக்கணும். சீர்காழி எஸ் கோவிந்தராஜனின் மகன் 46 வருடங்களுக்கு முதல் வந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் எங்களோட ஊருக்கு வந்து சுட்டீரத்தில் சுட்டி விரம்பாலம் கண்ணகிய சுந்தரியன் அந்த பாட்டை பாடியிருந்தார். அவர் எங்களோட கோயிலுக்கு வந்தால் அந்த பாட்டை பாடியிருந்தார். இப்போ வந்து அவற்ற மகனான சீர்காழி சிதம்பரம் நினைக்கிறேன் அவற்ற பேர் டாக்டர் சிதம்பரம் அவர்கள் வாரார். அவரோட சேர்ந்து சுருதி இசைக்குழு மற்றும் 3-4 பாடகர்கள் வருகினோம். அவையை பிக்கப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். மொத்தமாக எத்தனை பாடகர்கள் வரீங்க? 4 பேர் வரையணும் நினைக்கிறேன். ஃபேமஸான பாடகர் 4 பேர் இந்தியாவிலேருந்து வரீங்க. உங்களுக்காண்டி உங்கள்கிட்ட சுற்றுப்புறம் அம்மங்களுக்காண்டி கூப்பிட்றீங்களோ? அதுக்காகத்தான் நாங்கள் முக்கியமாக வேறு கோயிலை முன்னிட்டு வரீங்க? இல்லை நாங்கள் எங்களோட கோயிலுக்காக மட்டும்தான் இன்றைக்கு வரணும். நாளைக்கு தான் அந்த ப்ரோக்ராம் இருக்குது. 7 மணிக்கு இருக்குது அந்த ப்ரோக்ராம் நாளைக்கு. சரிங்கண்ணா, ஓகே. உங்களை கண்டது கதைச்சது சந்தோஷம். இன்னமும் நான் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னு சொன்னால், முதல் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. காப்பிரைட்ஸ் போட்டது அந்த ஒரு இந்தியாவிலேருந்து வந்தது. காப்பிரைட்ஸ் போட்டது அந்த யூடியூப்காரெல்லாம் அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு. எங்களோட கோயிலில் வந்து அவ்வளவும் ஃப்ரீ. நாங்கள் யாருக்கும் காப்பிரைட்ஸும் போட மாட்டோம். யார் வேணுமென்றாலும் அந்த வீடியோ எடுக்கலாம். உங்களோட சேனல்களில் அதை போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு நாங்கள் எந்தவித தடையும் இல்லை. சரி, ஓகேண்ணா, சந்தோஷம். நன்றி, வணக்கம். ப்ரோக்ராமுக்காண்டி இந்தியாவில் இருந்து சீர்காழி மகன் சிவசிதம்பரம் முகேஷ் அவர் அனி மற்றது வர்ஷா. இந்த நிகழ்வு வந்து எங்கே இடம்பெற போகுது? எத்தனை மணிக்கு? பரணியில் சுட்டிபுரம் கண்ணகி அம்மன் ஆலயத்தில். குறிப்பாக இன்றைய தினம் வரக்கூடிய
சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களுடைய தந்தையாருக்கும் உங்களுடைய ஆலயத்துக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லுங்கள். முதல்ல அவர் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். முதல் வந்து ஸ்ரீலங்காவிலே அவர் முதல் அங்கிருந்து வந்து பாடியிருக்கிறார். முதல் உங்களோட கோயிலுக்கு வந்து பாட்டு பாடுங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருடாங்க? 76 வருஷத்துக்கு. 44. 84. சரி, ஓகே, நன்றி. பாருங்க என்ன வரவேற்பெல்லாம் எவ்வளவு கேமரா அதனால தற்போது வந்து லக்ஷ்மண் குழுவினர்கள் மகனாக கோவிந்தராய் பின்னால் வந்து முகேஸ்வரர் ஆமாம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எதாவது தெரியுமா? நல்லா தெரியுமா? நல்லமா இருக்கீங்களா? சுற்றுப்புறத்தில் நாளைக்கு நீங்கள் கூப்பிடுங்க. அதுக்கு வேறு இல்லை சொல்லி போட்டிருக்கேன். இதில் வச்சு 2 வருஷம் இந்த மிகப்பெரிய பட்டாளம் குழுவினர் இங்கே வந்திருக்கின்றனர் யாழ்ப்பாணத்தை நோக்கி. சூப்பர் சிங்கர் அனுவானன், பரத் மற்றும் சரிகமா புகழ், வர்ஷா ஆகியோர் எங்கள் இசைக்குழுவிடம் வருகை தந்துள்ளார்கள். எல்லோரும் நாங்கள் இணைந்து 19 இரவு 7 மணி அளவில் சுட்டிவரம் கண்ணகை அம்மன் கோவிலில் நிகழ்ச்சி நடத்துகிறோம். நீங்கள் அனைவரும் பெருந்திரளாக வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளித்து நிகழ்ச்சியை கண்டுகளித்து ரசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதில் உங்களுக்கு பிடித்தமான புதிய பழைய என்றென்றும் மனதில் நீங்காத பாடல்கள் எல்லாம் இருக்கிறோம். அனைத்து கலைஞர்களும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த வருகை தந்துள்ளோம். எங்களை அழைத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு 2016 ஒரு முறை வந்தோம். யாழ்ப்பாணம் கிளிநொச்சி. சுட்டிபுரம் கண்ணகை அம்மன் ஆலயத்தில் நாளைக்கு இரவு 7 மணி அளவில் லக்ஷ்மண் சுதி இசைக்குழுவினரோடு பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக நான் நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இலங்கை ரசிகர்கள், ஈழத்து ரசிகர்கள் தங்களுக்கே உண்டான அரிய சுவையோடு நுணுக்கமான இசையை ரசித்து கேட்பவர்கள். அந்த வகையிலே இசை ரசிக பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் காண வேண்டும், நேரில் காண வேண்டும் என்ற ஒரு பேராவாவுடன் நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறோம். ரொம்ப என்னுடைய தகப்பனார் சுட்டிப்புறத்தில் பாடின நினைவுகள்லாம் வந்து உலகெங்கிலும் நிகழ்ச்சிகள் செய்ய செல்லும் பொழுதெல்லாம் ரசிகர்கள் சொல்லி மகிழ்வார்கள். அந்த தளத்துக்கு வாய்ப்பு கிடைக்கலையே நியங்கிக்கிட்டு இருந்த எனக்கு அங்கு பாடக்கூடிய வாய்ப்பு இந்த 11ஆம் நாள் திருவிழாவில் சுட்டிப்புறத்தில் பாடக்கூடிய வாய்ப்பு, அதுவும் ஒரு உலக புகழ்பெற்ற பிரம்மாண்டமான லக்ஷ்மண் சுதி அவர்களுடைய இந்த பாட்டு நாளைக்கு முழுமையான ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணி எடுத்து வந்திருக்காரு திரு லக்ஷ்மண் அவர்கள். அந்த இசைக்குழுவுடைய இசை பொலிவோடு அரங்கேறும். எனக்கு தெரிந்தது என்னால் முடிந்ததை நான் அவசியம் பாடுவேன். சிங்கர் தான். நன்றி. உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எத்தனாவது வாட்டி தடவையாக வாரீங்க?
நான் ஜஃப்னாக்கு இது செகண்ட் டைம் நினைக்கிறேன். ஜஃப்னாக்கு கொலம்போக்கு நான் போயிருக்கேன். ஆக்சுவலாக கொலம்போக்கு 3 வாட்டி போயிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர், செம்மையாக இருக்கும். ஆமாம் எனக்கு கேரளா வேலையா, ஸோ எனக்கு கேரளா ஃபீலாக இருக்கும். செம்மையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷம். ஃபியூ லைன்ஸ் பாட்டு தான் படிக்கிறீங்களா? அது ஷோவில் வந்து பாருங்களே, அப்போ சரி எல்லாரும். ஆமாம், ஸோ எல்லாரும் மறக்காம வாங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லது. என்னென்ன அடையாளம் கண்டு வளர்ந்த ஜாழ்ப்பாண மக்கள் ஃபேவரட் பாட்டு ஒன்று படிங்க. என் பாட்டா ஃபேவரட்டா? ஐயோ இப்போ திடீர்னு சொன்னால் எப்படி பண்ண ஒரு வேலை படிங்க. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை. ஓகே, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வருவீங்கல்ல? தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் யாழ்ப்பாணத்தை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். பொதுவாக யாழ்ப்பாணம் மக்கள் அன்பே தனி, ரொம்ப வரவேற்பு கொடுக்குறதுல அது இசைக்கு அவங்க கொடுக்குற அன்பும் ஆதரவும் எப்பவுமே சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அன்பாக உங்களோட அந்த குரலில் இனிமேல் எங்களுக்கு ஒரு 2 வரி படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக நான் பாடின பாட்டு பார்ப்பேன். கச்சேரி கச்சேரி களை கட்டுதடி கண்ணால் என்ன நீ பார்த்தா, உன்னோட விரல் பட்டு சின்ன யுத்தாக மறுவா தாத்தா, உனக்கு மட்டும் உயிர் 2 உடம்ப கபுரிய கரண்டா, இது சரியா தப்பா மது போலமப்பா, ஐயோ பரபரப்பா மனசு தவிக்குதப்பா, ஐயோ பரபரப்பா மனசு தவிக்குதப்பா. இதே மாதிரி கச்சேரி காலகட்டம் நீங்கள் எல்லாம் மறக்காமல் வந்துருங்க. உங்கள் குடும்பத்தோடு வந்து திருவிழாவை சந்தோஷமாக கொண்டாடுங்க. நன்றிண்ணா. நன்றி எல்லோருக்கும் நன்றி. இப்படி என்னாலும் வாங்க. வணக்கம் அக்கா. நீங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் யாழ்ப்பாணம் மாறீங்க? வந்திருக்கேன். ஆமாம், நானும் வந்துருக்கீங்க. எப்படி இருக்குது முதல் வந்ததுக்கு இப்போ வந்ததுக்கு யாழ்ப்பாணம்? ஏர்போர்ட்டில் முன்னாடி நம்ம கொலம்போல வந்து அங்கேருந்து 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரோம். இப்போ நம்ம டைரெக்டாக இங்கே வந்திருக்கோம். அதுதான் ஒரு வித்தியாசம். என்ன மாதிரி ப்ரோக்ராமுக்கு என்னென்ன பாட்டுகள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க சொல்ல முடியுமா? இல்லாட்டி அது நீங்கள் ஷோ வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டும். அப்படி சரி, ஓகே. உங்களோட வயசில் வந்து ஒரு ஃபியூ லைன்ஸ் பாட்டு படிக்கிறீங்களா? 2 பேரும் ஒரு பாட்டு 2 பேருமா சேர்ந்து படித்தாலும் இல்லை தனித்தனியாக படிக்கிறேன். 2 என்ன வேணும் கேளு, குறையாம நானும் தாரேன், நச்சின காதல கொட்டுறாமல நிச்சயமாகல சம்பந்தம் போடல அப்பவும் அன்பு என்ன நீ பறிச்சாயே. அருமையாக இருக்கு. நன்றி. நாளை சந்திப்போம். காட்டு போதும் நிழலாக கூட வார. இலங்கையின் முதல் தமிழ் இசையமைப்பாளர், தமிழ் பெண் இசையமைப்பாளர். அதோட இவங்க வந்து கிளிநொச்சியில் வந்து ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்துறதுக்காக வந்திருக்காங்க. சாந்தன் இசைக்குழுவாளர். அதில் வந்து தென்னிந்திய பாடகர்களான திவாகர், பத்மலதா, கோகுலன் ஆகியோர் வந்து அதில் பாட போயினோம். இப்போ நீங்கள் பிரபாலினி அக்காட்ட கேளுங்க. ஹாய் காய்ஸ், வணக்கம், எல்லாருக்கும் நன்றி. நான் வந்து அங்கே சொன்ன மாதிரி பிரபாலினி.
என்னுடைய பேர் பிரபாலினி, யுனோமி. சில பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. யார் ஆத்தங்கர ஓரத்துக்கு எனக்கு ஹிட் கொடுக்குறதுக்கு நீங்கள் எல்லாம் உதவி பண்ணியிருக்கீங்க. 10 லட்சம் வியூஸ் வந்து இலங்கையிலேருந்து மட்டும் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் எல்லாருமா இலங்கையில் ஒரு ஷோ செய்யணும் பிளான் பண்ணோம். ஸோ இப்போது திவாகர் பிரபல பின்னகர் பாடகர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் கூட என்னுடைய தோழி பத்மலதா, அவங்களும் பின்னணி பாடகி, அவங்களோட சேர்ந்து நாங்கள் இப்போது கிளிநொச்சி கல்லூரி பெரிய மாநகர கல்லூரியில் வந்து மத்திய கல்லூரி மாநகரத்தில் வந்து பெரிய ஒரு இசை விழா, இலவச இசை விழா தான் செய்ய வந்திருக்கோம். 21ஆம் தேதி 6ஆம் மாதம், அதாவது இந்த சனிக்கிழமை. நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க. பெரிய களை கட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் சாந்தன் இசைக்குழு உங்களுக்கு தெரியும். சாந்தன் இசைக்குழு, கோகுலன், திவாகர், பத்மலதா என்னோட சேர்ந்து இன்னும் பல பாடகர்கள் பாட இருக்காங்க. எல்லாரும் வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மிகவும் உற்சாகமாக கொடுத்த மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். தேங்க்யூ. வணக்கம். நான் வந்து ஜஃப்னா ஃபஸ்ட் டைம் வரேன். கொலம்போ அண்ட் நுவரேலியா அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ. ரொம்ப நல்ல ரிசப்ஷன் கொடுத்தாங்க வந்த உடனே. ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வரதுக்கு. ஐ நோ ஹவு ஹார்ட்டி பீப்புள் ஆர் அண்ட் ஹவு கைண்ட் பீப்புள் ஆர். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் இவங்களோட வந்திருக்கேன். தமிழ் பெண் முதல் இசையமைப்பாளர். நல்ல இவங்களுடைய ஒரு கான்சர்ட் இது. இதில் வந்து எஸ்டி சாந்தன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவங்களோட பேண்டோடது. ஸோ வந்து என் கூட இவங்க பாடுறாங்க. அப்புறம் திவாகர் அவரும் பாடுறாரு. ஸோ என்னோடய ஃபிலிம் சாங்ஸ் வந்து நான் பாட போகிறேன். ப்ளஸ் நிறைய ஓல்டு அண்டு நியூ ஃபிலிம் சாங்ஸ் நிறைய இருக்குது. வேறு வேறு ஜானர்ஸில் வந்து இவங்க பாட போகிறாங்க. என்னோடய சாங்ஸ் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. தனி ஒருவன், உத்தம வில்லன், அது அப்புறம் அடியே அழகே, இணையே, நிறைய சாங்ஸ் கேட்டிருப்பீங்க. ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடுறேன். நெஞ்சோரமா ஒரு காதல் துளிரும் போது, கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ, கண்ணாலனே கண்ணாலொன்ன கைதாக்கிட நான் நினைச்சேனே, கண் மீதுல ஒருமை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே, மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும்போது, நமக்குன்னு ஒரு தேசம், அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம். கண்ணால கண்ணால என் மேல தீயா எரிஞ்சு போட்ட, சொல்லால உள் நெஞ்சில் ஏனோ கலவரம் புரிஞ்சு போட்ட. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ காய்ஸ், மறந்துடாதீங்க, வாங்க எல்லாரும். ஈழத்து பாடல்களும் சரி, இந்தியன் பாடல்களும் சரி, பெரிய அளவில் பேசப்படுற மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம். இலவசமான ஷோ 21ஆம் தேதி 6ஆம் மாதம். மறக்காமல் வந்துடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். அண்ட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நீங்கள் வந்து www.prabhalini.com தேடி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.